அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 120 வருடம் மிக முக்கியமான அமாவாசை நிகழ்வாக தற்போது வருகின்ற 28, 29 ஆகிய தேதிகளில் வருகின்ற மிக முக்கியமான அமாவாசை தினத்தன்று உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் இதை செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது, 120 வருடங்களுக்கு பிறகு அதே போன்று இணையான திதி அமையக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன, கூடுதல் சிறப்புகள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் ஜென்ம ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது வரக்கூடிய அமாவாசை என்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த தை மாதத்தில் ஜென்ம ராசியில் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய தை அமாவாசை மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் இந்த அமாவாசைக்கென்று ஒரு கூடுதல் சிறப்பும் தனி பண்புகளும் நிறைய உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த அமாவாசை 120 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வகையில் இந்த அமாவாசை தினத்தின் போது மிக வலுவாக ஜென்மராசியில் சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். இதற்கு பிறகு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. சனி மிக விரைவில் தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார். இப்படி பல நல்ல மாறுதல்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. ஏனென்றால் தைரிய ஸ்தானத்தில் ராகுவும் ஆகிய ஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றங்கள் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான சங்கடங்கள் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ல் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதே வேளையில் மிகவும் அற்புதமாக ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெறுகிறாருங்க. தைரிய ஸ்தானத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார். இந்த 2 தினங்களில் அமாவாசை திதிகள் வந்தாலும் மிக முழுமையாக 29ஆம் தேதி அமாவாசை திதியானது வருகிறது. கிரகநிலைகளும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது எதிர்பாராத பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த புதன்கிழமை அன்று திருவோண விரதமும் வருகிறது. அது மட்டுமல்லாது பெருமாளுக்குரிய புதன்கிழமை இந்த அமாவாசை வருவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதைவிட மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுவது பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய புதனும் மிக வலுவாக ஜென்மராசியில் வீற்றிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கும் போது எனவே 120 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அமாவாசை தனியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயம் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் வழிபாடு, பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வழிபாட்டை மேற்கொள்வதால், அமாவாசை விரதத்தை மேற்கொள்வதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் மிகவும் அற்புதமாக கிடைக்கும். எனவே சரியாக மேற்கொள்ளுங்கள். இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் விரதமிருந்து அதிகாலையில் எழுந்து அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று நீராடி முன்னோர்களை மனப்பூர்வமாக நினைத்து அவர்களை
வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது எள்ளும் நீரும் இறைத்து படைக்க வேண்டும். தர்ப்பணம் செய்ததற்கு பிறகு முழுமையாக இறை வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் முன்னோர் வழிபாட்டை பூர்த்தி செய்ததற்கு பிறகு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடும் மேற்கொள்ளலாம். ஆலய வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு மதிய வேளையில் உணவு அருந்துவதற்கு முன் தவறாமல் காகைக்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்களின் சாராம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த காகைகளுக்கு உணவளிப்பதால் மகத்தான புண்ணியம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் வருங்க. பல்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். பொதுவாகவே இந்த விரத வழிபாட்டை மேற்கொண்டதற்கு பிறகு அன்றைய நன்னாளில் பல நற்காரியங்களை செய்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக அமையும். குறிப்பாக அன்றைய தினத்தில் இந்த விரத வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பிறகு மிக முக்கியமாக அன்றைய தினத்தில் உங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவியை மற்றவர்களுக்கு நிச்சயமாக செய்யுங்கள். அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியத்தையும் செல்வ வளங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவிகளை மேற்கொள்ளும் போது அமோகமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ளலாம் என்று கேட்டால் இந்த வழிபாட்டை தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது தாய் தந்தை இல்லாத பெண்கள் இந்த வழிபாட்டை சகோதரர் இருக்கும் பட்சத்தில் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்த்திட வேண்டும். இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வரக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. மிக பெரிய அளவில் சிக்கி தவித்து வெளிவர முடியாத அளவிற்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான குழப்பங்களை தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த குழப்பங்கள் தெளிந்து அதில் நல்ல தெளிவு பிறப்பதோடு மிக சிறப்பான நல்ல முன்னேற்றமும் உறுதியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதால் நிச்சயமாக பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே குடும்பம் அழைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமண தோஷம் மற்றும் புத்திர தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்கள் விலகும். நீங்கள் எதிர்க்க பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்டவையும் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் மந்தமாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக புதிதாக வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என அனைத்து விதமான பணிகளை ஆயத்தம் செய்தாலும் அதில் தோல்வியை சந்தித்து வரக்கூடியவர்களுக்கு இந்த தென்புலத்தார் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தடையில்லாமல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் 120 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசையில் கிடைக்கும் பலனாக உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்